Good morning to SVB students. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா +2 அக்கவுண்டன்சில யூனிட் 3 அக்கவுண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஃபண்டமெண்டல்ஸ்ல illustration 19 and exercise 19 ரெண்டு சம்மும் பார்க்க போறோம். So students பாருங்க இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா Syed, Samuel and Sudhakar are a partner in a partnership shares profit and loss equally. As per the term of partnership deed, Samuel is allowed a monthly salary 2,000 and Sudhakar is allowed commission 6,000 per annum. இதில் பாருங்க இந்த சுதாகர் அப்படிங்கிறவங்களோட கமிஷன் 6,000 per annumனு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கே 6,000 கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சாமுவேலை பொறுத்த வரைக்கும் மந்த்லி சேலரி 2,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மந்த்லிங்கும் போது இயருக்கு என்ன பண்ணணும், 2,000 into 12 நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 24,000 கிடைக்கும். ஓகேவா? ஸோ சாமுவேல் சேலரி டு சாமுவேல் 12,000. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கமிஷன் டு சுதாகர் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளோ கமிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6,000. ஓகேவா? ஸோ அதை பாருங்கள், நம்ம சம்மில் அதில் போட்டிருப்பாங்க பாருங்கள், சேலரி டு சாமுவேல் 2,000, கமிஷன் டு சுதாகர் 6,000. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜேர்னல் போட போகிறோம். ஓகேவா? இந்த ஜேர்னல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 11th படிச்சிருப்பீங்க. ஸோ 11th ஜேர்னல் என்ட்ரிஸ், இப்போ ஒரு என்ட்ரி சொன்னோம் அப்படின்னா அதுக்கு ஜேர்னல் எப்படி பண்ணணும், என்ன டெபிட் பண்ணணும், என்ன கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா சேலரி டு சாமுவேல், இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜேர்னல் போடணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு சாமுவேல் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டார் அப்படின்னு போடுவீங்க இல்லையா? ஸோ அதே ஃபார்மேட் தான் இங்கேயும். ஸோ பாருங்கள், ஜேர்னலுக்கு டேட்டு, பர்டிகுலர், எல்எஃப், டெட்டார், கிரெடிட்டார் ரெண்டுமே போட்டுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு என்ட்ரிஸும் இதுக்கு ஒரு என்ட்ரிஸும் போடுவோம். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் சேர்த்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவோம். மொத்தமே 3 ஜேர்னல் தான் போட போகிறோம். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு என்ட்ரி என்னது, நமக்கு சேலரி டு சாமுவேல் அப்படிங்கும்போது சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு சாமுவேல் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டார். நம்ம என்ன அமௌண்ட்டை போடணும் அப்படின்னா இந்த 24,000 தான் போடணும், இந்த 2,000 நம்ம போடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன குறிப்பு போடுவோம் அப்படின்னா சாமுவேல் சேலரி ட்ரான்ஸ்ஃபர் டு ஈஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சாமுவேல் சேலரி அக்கௌண்ட்டை நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால சாமுவேல் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க, கமிஷன் டு சுதாகர். சுதாகருக்கு கமிஷன் கொடுக்குறோமா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சுதாகர் கமிஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு சுதாகர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன் மேம் இந்த இடத்துல சுதாகர் அக்கௌண்ட் மட்டும்தானே வரும், சாமுவேல் அக்கௌண்ட் மட்டும்தானே வரும், ஏன் கேபிட்டலை நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால தான் நம்ம இந்த இடத்துல கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு வேர்டை ஆட் பண்ணிக்கிறோம். சரியா? அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுதாகர் கமிஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு சுதாகர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டார். ஓகேவா? ஸோ எவ்வளோ அப்படின்னா 6,000. 6,000 எங்கே இருக்கே பாருங்கள், இந்த 6,000. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம என்ட்ரி போட்டோம். இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு நம்ம மாற்ற போகிறோம். ஆமாவா? ஸோ இதில் பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸை டெபிட் பண்ணிவிட்டு சுதாகர் சேலரி அக்கௌண்ட்டையும் சாமுவேல் சேலரி அக்கௌண்ட்டையும் சுதாகர் கமிஷன் அக்கௌண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் பண்ணணும். அப்போ கிரெடிட் பண்ணும்போது சாமுவேல் சேலரி அக்கௌண்ட் எவ்வளோ, 24,000, அந்த 24,000 போட்டோம். சுதாகர் கமிஷன் அக்கௌண்ட் எவ்வளோ, நமக்கு 6,000, அந்த 6,000 நம்ம போட்டோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 30,000. ஸோ இதுதான் நமக்கு சம்மு. இதுக்கு அடுத்து பாருங்க, நம்ம எக்ஸைஸ் 19, இந்த எக்ஸைஸ் 19 நமக்கு இல்லஸ்ட்ரேஷன் 19 மாதிரி தான். ஜனனி, கமலி அண்ட் லக்ஷ்மி ஆர் பார்ட்னர் இன் எ ஃபர்ம் sharing profit and losses equally. As the partners term of the partnership deed, Kamali is allowed monthly salary of 10,000. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, மந்த்லி சேலரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மந்த்லி சேலரின்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், 10,000 into 12 போடணுமா? 12 போட்டால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 1,20,000 நமக்கு கிடைக்கும். அப்போது கமலியோட சேலரி எவ்வளோ அப்படின்னா 1,20,000. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள், லக்ஷ்மி இஸ் அலவுடு கமிஷன் 40,000 per annum பர் இயருக்கே கொடுத்துட்டாங்க. அப்போ இது ரெண்டுக்கும் தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், யூ ஆர் ரெக்வயர்ட் டு த பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஜேர்னல் என்ட்ரிஸை நம்மளை பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், நான் போட்டிருக்கேன் எக்ஸைஸ் 19 பேஜ் நம்பர் 16. ஃபஸ்ட்டு சேலரி 10,000 12 மந்த்துக்கு இன்டூ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 1,20,000. கமிஷன் டு லக்ஷ்மி 40,000. இந்த ரெண்டு என்ட்ரிஸ்க்கும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜேர்னல் போட போகிறோம். ஃபஸ்ட்டு சேலரி டு கமிஷன் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கமலி சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு கமலி கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஆமாவா? அதனால் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுக்கிறோம். அப்போ 1,20,000. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள், நம்ம நேரேஷன் எழுதணும். கமலி சேலரி ட்ரான்ஸ்ஃபர் டு ஈஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்கள், கமிஷன் டு லக்ஷ்மி அப்படிங்கும்போது நமக்கு 40,000 இருக்கு இல்லையா? ஸோ கமிஷன் டு லக்ஷ்மிக்கு ஜேர்னல் என்ன,
லக்ஷ்மி கமிஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு லக்ஷ்மி கேபிட்டல் அக்கௌண்ட் டு லக்ஷ்மி கேபிட்டல் இந்த அக்கௌண்ட். இந்த இடத்துல நான் கமலின்னு போட்டிருக்கேன், இது கமலி கிடையாது. ஸோ லக்ஷ்மி அப்படின்னு நம்ம போடணும், லக்ஷ்மி கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். சரியா? அப்போ எவ்வளோ அப்படின்னா 40,000. திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் கமலின்னு போட்டிருக்கேன், இது கமலி கிடையாது. இந்த இடத்துல என்ன போடணும், லக்ஷ்மி அப்படின்னு போடணும். ஓகேவா? ஸோ லக்ஷ்மியோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 40,000 கமிஷனா. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் பண்ணிவிட்டு கமலி சேலரி அக்கௌண்ட்டையும் லக்ஷ்மி கமிஷன் அக்கௌண்ட்டையும் நம்ம கிரெடிட் பண்ணுவோம் 2. ஓகேவா? ஸோ பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் 1,60,000. இந்த 1,60,000 எப்படி வந்துச்சு? கமலி சேலரி அக்கௌண்ட்டில் 1,20,000 லக்ஷ்மி கமிஷன் அக்கௌண்ட்டில் 40,000. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1,60,000 கிடைக்கும். ஸோ அதை தான் அங்கே போட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு நேரேஷன் என்ன எழுதுவீங்க? சேலரி அண்ட் கமிஷன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், சேலரி அண்ட் கமிஷன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த என்ட்ரிஸ் நம்ம போடணும். ஸோ மொத்தமே 3 என்ட்ரிஸாக, ரொம்ப ஈஸியான சம்மு. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதே போல் நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாருங்கள். எடுத்துக்காட்டு 9, சையது, சாமுவேல், சுதாகர் மூவரும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளி. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு பாருங்கள் கொடுத்துருக்காங்க 2,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மாதம் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம 2,000 இன்ட்டு 12,000 அப்படின்னு 12 மாதம்னு போடணும். ஸோ ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா பாருங்கள் நமக்கு இப்படி தான் போட்டிருக்காங்க. சாமுவேல் ஊதிய கணக்கு பற்று, சாமுவேல் முதல் கணக்கு வரவு, சாமுவேல் ஊதியம் முதல் கணக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு போட்டுருணும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் கழிவு எப்படி போடுறோம் அப்படின்னா சுதாகரின் கழிவு கணக்கு பற்று, சுதாகரின் முதல் கணக்கு வரவு. அதுக்கடுத்து லாப நட்ட கணக்குக்கு மாற்றும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா லாப நட்ட கணக்கு பற்று, சாமுவேல் ஊதிய கணக்கு, சாமுவேல் கழிவு கணக்கு வரவு. ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், அதே மாதிரியே இந்த சம்மம் ஜனனி, கமலி, லக்ஷ்மி நான் இங்கிலீஷ் மீடியத்தில் எப்படி போட்டனோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரியே போடுங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எடுத்துக்காட்டு கணக்கு 12 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காட்டியிருக்கேன். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸைஸ் 19th சம்மும் போடணும். ஓகேவா? ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 19 எப்படி போட்டிருக்கோ அதே மாதிரி தான் எக்ஸைஸ் 19ம் தெளிவாக போடு. அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்து என்ன சம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.